தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் நிறைவேற்ற வந்ததாக அறிவித்த பிறகு பழைய ஏற்பாட்டு ஒழுக்க சட்டத்தை அதன் நிறைவேற்றத்திற்கு எவ்வாறு கொண்டு வருகிறார் என்பதற்கான 3 உதாரணங்களை இயேசு இன்று வெளிக்காட்டுகிறார். கொலை செய்யாதே என்ற கட்டளை கோபத்தின் உள்பாவத்தை உள்ளடக்கும் வகையில் ஆழப்படுத்தப்பட்டுள்ளது. விபச்சாரம் செய்யாதே என்பது இதயத்தில் காமத்தை உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொய் சத்தியம் செய்யாதே என்பது ஒருவர் சொல்லும் செயலும் செய்யும் அனைத்திலும் நேர்மை மற்றும் நேர்மைக்கான அழைப்பாக உயர்த்தப்பட்டுள்ளது. பின்னர் மெசியா தனது அருளால், கிருபையினால் நம்மை வழிநடத்தி விசுவாசிகள் இந்த உயர்ந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ உதவுகிறார். இன்றைய நற்செய்தியில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் இயேசு கடவுளின் ஆட்டுக்குட்டியாக மாறி புதிய சிலுவை பலிபீடத்தில் தன்னையே பிரதான ஆசாரியராக, தலைமை குருவாக ஒப்புக்கொடுத்து சடங்கு சட்டங்களை நிறைவேற்றுகிறார். மேலும் பலரின் பாவங்களை சுமக்கும் துன்பப்படும் ஊழியரின் எசாயாவின் தரிசனம், எசாயா புத்தகம் 53வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள அந்த பகுதிகளில் இதயங்களில் எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கையின் எரேமியாவின் வாக்குறுதி, எரேமியா 31 முதல் 34 முடிய உள்ள இறைவார்த்தைகளிலும், மற்றும் பெத்லகேமில் பிறந்த ஒரு ஆட்சியாளரை பற்றிய மீகாவின் தீர்க்க தரிசனம், மீகா புத்தகம் 5வது அதிகாரம் 2 ஆகியவற்றில் காணப்படுவது போல் நமது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தில் புதிய உடன்படிக்கை நிறுவதன் மூலம் இறைவாக்கினருடைய கூற்றுக்களை நிறைவேற்றுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே நிறுவப்பட்டு கிறிஸ்துவில் நிறைவேற்றப்பட்ட கடவுளின் நித்திய சட்டத்தை பற்றி இன்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்ப்போம். கடவுளின் மகனான மனித வாழ்க்கை காலத்தின் மையம் மற்றும் நித்தியம் இவர்தான். எல்லாம் அவர் மீது மையம் கொண்டிருக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை அவரிடமிருந்து புறப்பட்டு பாய்கிறது. நமது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுவது போல அவர் நம் வாழ்வில் உண்மையான நிறைவேற்றத்திற்கான ஒரே ஆதாரமாகவும் இருக்கிறார். அவரது பணியை சிந்தித்து அருளை உங்கள் இதயத்தில் எழுதப்பட்ட அவரது புதிய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ள உங்கள் விருப்பம் புதுப்பிக்கப்படவும், அவ்வாறு செய்வது தெய்வீக ஞானத்தில் ஒரு பயிற்சியாக அமையும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இது அவரது இரத்தத்தால் சாத்தியமான கிருபையின் புதிய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கை அளிக்கிறது என்பதை ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரின் சட்டதிட்டங்களை அவர் வழி நின்று நிறைவேற்றி இறைவனை மகிமைப்படுத்த இன்று இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வின் ஆதாரமான எம் அன்பு தந்தையே இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். வார்த்தையாகி வாழ்வாகி எங்களுக்கு மீட்பாகி எதிர்நோக்கை தந்த அன்பு இயேசுவே, உம்முடைய திருவடி பணிந்து வாழ்த்தி வணங்குகிறோம். மனு உருவாகி வார்த்தையானவரே, நீர் எழுதி உரைத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் இன்று எங்களில் நிறைவேறுவதாக. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன என்றுரைத்த ஆண்டவரே,
இன்று ஜீவனை இழந்து தவிக்கும் எம் உடல் உறுப்புகளுக்கும் நம்பிக்கை இழந்து சோர்ந்திருக்கும் எங்கள் மனங்களுக்கும் வாழ்வு உண்டாகும்படியாக உம் வார்த்தை அறிவிக்கப்படுவதாக. எம் கண்கள் இன்று உம்மையே நோக்கி காத்திருக்கின்றன. உம்மை தேடி தஞ்சம் புகுந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்வை கண்டடைகிறார்கள். உம்மிலே தங்களை மறைத்து கொண்டவர்கள் தங்களையே பாதுகாத்து கொள்கிறார்கள். உம்மிலே தங்களை அடையாளம் கண்டவர்கள் பிறரை வாழ்விக்கிறார்கள். தூய தந்தையே, இன்று நாங்கள் உம்மிலே எங்கள் நம்பிக்கை முழுமையும் வைக்கிறோம். உம்மிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இறை வார்த்தையை கடைபிடித்து இரவாமைக்கு எங்களை தகுதிப்படுத்த இன்று உமது அருளை எம்மீது பொழிவீராக. பகைமையை, இச்சைகளை, கோபத்தை நாங்கள் விட்டொழித்து எங்களோடு வாழும் சகோதர சகோதரிகளை உளமாற அன்பு செய்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். அமைதி இழந்து சண்டை சச்சரவோடு பிரிந்து நிற்கும் குடும்பங்கள் உமது அன்பால் இன்று இணைக்கப்படுவார்களாக. திருமண தடைகளால் வருந்தும் குடும்பங்களுக்கு நம்பிக்கை தரும் செயல்கள் நடைபெறுவனவாக. குழந்தையின்றி தவிக்கும் தாய்மார்களின் இதயத்தில் இன்று மகிழ்வு உண்டாவதாக. உமது வார்த்தையை நம்பிய அன்னை மரியாள் பேறு பெற்றவராக மாறியதைப் போல இன்று உமது வார்த்தை விசுவசித்து நம்பி இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் நாளை கண்டடைய ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவீராக. ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.